கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இவ்விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக பாஸ்கா விழாவுக்கு ஆயத்தம் என்பது இயேசு வெற்றியின் அரசராக எருசலேம் நோக்கி பயணம் செய்ததை நாம் நினைவு கூறுகின்றோம். ஓசானா என்ற அந்த நிகழ்வோடு இணைந்து நாம் ஆண்டவரை தாவீதின் அரசராக, தாவீதின் வழிமரபினரான ஒரு அரசராக, உலகத்தினுடைய அமைதியின் அரசராக பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்வு. இது ஒரு எபிரேய சொல். இதனுடைய பொருள் ஆண்டவரை மீட்டருளும், உம்மை மன்றாடுகின்றோம் என்பதுதான் அதனுடைய பொருள். திருப்பாடல்கள் 118:25 நாம் இதை வாசிக்கின்றோம். மேலும் இயேசு ஏன் வெற்றியின் அரசராக எருசலேம் நோக்கி பயணம் செய்கின்றார்? குறிப்பாக நாம் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற வேளையிலே யூதர்களுடைய வழக்கப்படி வருடத்தில் 3 முறை மட்டுமே எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வார்கள். குறிப்பாக பாஸ்கா பெருவிழா, பெந்திகொஸ்தே பெருவிழா, கூடார பெருவிழா. இந்த 3 விழாக்களும் ஆண்டவருடைய கட்டளையால் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள். ஒவ்வொரு இஸ்ராயல் குலத்தில் பிறந்த ஒவ்வொரு யூதரும் இந்த 3 விழாக்களும் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் எருசலேம் தேவாலயத்தில் மட்டுமே பலிபீடம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த விழாக்களில் பங்கு பெற வரக்கூடிய மக்களை தேவாலய நுழைவாயிலில் நின்று குருக்கள் வரவேற்று பாடுவார்கள். திருப்பாடல் 118 எடுத்துரைத்து, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அவர்களை வரவேற்பார்கள். இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடத்தான் இயேசுவும் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகின்றார். இயேசுவினுடைய எருசலேம் தேவாலய நுழைவு என்பது மிகவும் அதிசயகரமான ஒரு நுழைவு. ஏனென்றால் மக்கள் இயேசுவை வெறுத்திருந்த காலகட்டத்திலே தான் இயேசு எருசலேம் நோக்கி பயணம் செய்கின்றார். ஏன் இயேசுவை வெறுத்தார்கள்? குறிப்பாக இயேசு தேவாலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார், லாசரை உயிர் பெற்றச் செய்கின்றார், ஓய்வு நாளில் நோயாளியை குணப்படுத்துகின்றார். இந்த செயல்களை செய்த பொழுது மக்கள் அவர் பின்னால் செல்லுகின்றன என்று அவர் மேல் குற்றம் சுமத்தி இயேசுவை வெறுத்தார்கள். அவ்வாறு பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை வெறுத்த வேளையிலே தான் இயேசு கழுதை குட்டியின் மேல் வெற்றியின் அரசராக எருசலேம் நோக்கி பயணமாகின்றார். இந்த பயணத்திலே மிக முக்கியமான நிகழ்வு என்பது கழுதைக்குட்டி. கழுதைக்குட்டி என்பது ஒரு அமைதியினுடைய அடையாளம். பண்டைய காலங்களிலே அரசர்கள் போருக்காக செல்லுகின்ற வேளையிலே குதிரையின் மேல் செல்வார்கள். திரும்பி வெற்றி பெற்று வருகின்ற வேளையிலே அமைதியின் அரசராக கழுதையின் மேல் திரும்பி வருவார்கள். இது பாரம்பரியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் இயேசு அமைதியின் அரசர் என்பதைத்தான் இங்கு தெளிவாக எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த அமைதியின் அரசராக கடந்து வரக்கூடிய இயேசுவை மக்கள் குருத்தோலைகள் ஏந்தி வரவேற்கின்றார்கள். குருத்தோலை என்பது மகிழ்ச்சியினுடைய அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் தாமே கூடார பெருவிழாவின் முதல் நாளிலேயே ஓலை மற்றும் தளர்களையும் இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருக்குமாறு மக்களை பணிக்கின்றார். லேவியராகமம் 23 40 இறை வார்த்தையில நாம் வாசிக்கின்றோம். அதை போன்று
மக்கபேயராகமம் 2 மக்கபேயர் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான இறை வார்த்தைகளிலே அந்தியோக்கியஸ் எப்பிப்பானஸ் தீட்டுப்படுத்திய எருசலேம் தேவாலயம் மீட்கப்பட்டு தூய்மைப்படுத்தும் விழா கொண்டாடப்பட்டது. மக்கள் குருத்தோலை ஏந்தியவர்களாய் கூடார திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் என்று சொல்லப்படுகின்றது. அதை போன்று கடவுளின் முத்திரையிடப்பட்டவர்கள் வெண்ணிற ஆடை அணிந்து கைகளில் குருத்தோலையும் பிடித்திருந்ததாக திருவெளிப்பாட்டு நூல் சான்று பகருகின்றது. 7ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே சான்று பகருகின்றது. இது இயேசு முழுமையாக வெற்றியின் அரசரும் அமைதியின் அரசரும் மகிழ்ச்சியினுடைய உறைவிடவுமாக இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகின்றது. அன்பு சகோதரர்களே, பாஸ்கா விழாவை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இயேசு அமைதியின் அரசர், வெற்றியின் அரசராக கடந்து வருகின்ற வேளையிலே அந்த வெற்றி அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பிரிவினைகளை வெறுத்து அமைதியின் அரசராக அமைதியின் மக்களாக வாழ அழைக்கின்றது. அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருள் என்றும் நம்மோடு தங்கியிருப்பதாக.